உடச்சி ஊற்றின முட்டை குருமா பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் சோம்பு போட்டு நல்லா வதக்கலாம். பச்சை மிளகாய் ஒன்று போட்டு 2 வெங்காயம் பொடியாக நறுக்குந்து அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி பொடியாக நறுக்கின தக்காளியை அதையும் நம்ம நல்லா ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன் இன்றைக்கி. போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டு கலருக்காக காஷ்மீர் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். தேங்காய் கூட ஒரு 2 பல்லு முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இது தண்ணி கொதிச்சோடனே நம்ம அந்த தேங்காவை எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம குழம்பு மிளகாத்தூள் வீட்டுக்கு அரைச்சி வச்சுருப்போம்ல எல்லாம் கலந்த மாதிரி அந்த மிளகாத்தூளை போட்டு நல்லா கொதி வந்த பிறகு அந்த முட்டையை நம்ம ஒன்று ஒன்றா கிணத்துல ஊற்றலாம். ஏன்னா சில முட்டை கெட்டு போயிட்டுருக்கோம். நம்ம அப்படியே ஊற்றக்கூடாது. அப்படியே ஊற்றினோம்னா குழம்பே நம்மளுக்கு மொத்தமாக கெட்டு போயிடும். அதனால் ஒன்று ஒன்றா கிணத்துல ஊற்றினோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். உடையாமல் பொத்தனாப்பில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விட்டுட்டு இப்படி பொத்தனாப்பில் திருப்பி போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். இன்றைக்கி காலைல டிஃபன் பார்த்திங்கன்னா முட்டை தோசை தான் தம்பிக்கு ஊற்றியிருக்கேன். அதுக்கு இந்த முட்டை தொக்கு சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் செம்ம அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி டிஃபன் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் முட்டை தோசை, மதியத்துக்கு லஞ்சு முட்டை உடச்சி ஊற்றின குருமா தான் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.